உலகெங்கிலும் உள்ள மிஸ்டர் லேடிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தாம்பத்திய உறவுன்றது இப்போ புதிதாக வந்த விஷயம் அல்ல. மனிதன் தோன்றதுலேருந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கு. புதிதாக வந்தது என்னன்னா, இந்த ஐடி செக்டார் உள்ள வரும்போது சில புதிய விஷயங்கள் வந்தது. ரெண்டு விஷயம், டிங்ஸ் அண்ட் டின்ஸ்ன்னு. டிங்ஸ்னா என்ன? டபுள் இன்கம் நோ செக்ஸ். டபுள் இன்கம் நோ செக்ஸ், டிங்ஸ். டின்ஸ்னா என்ன? டபுள் இன்கம் நோ கிட்ஸ். இது எப்படி வருது அப்படின்னா, கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருப்பார், அமெரிக்காவுக்கு போயிடுவார். பார்ட்னர் இங்கே இருப்பாங்க, இங்கே அவங்க முக்கியமான வேலையில் இருப்பாங்க. இவங்களுக்குள்ள உறவே குழப்பமாக இருக்கும். ஒரே ஊரில் இருந்தாலும் சில நேரம் இப்படி சிக்கல் எப்படி வரும்? கணவன் ஒரு ஷிஃப்ட்டு, மனைவி இன்னொரு ஷிஃப்ட்டில் இருப்பாங்க. கணவன் அமெரிக்காவுக்கு வேலை செஞ்சுருப்பார், அமெரிக்கா கம்பெனிக்கு. அப்போது ஷிஃப்ட் நைட்டில் ஆரம்பிக்கும், காலையில் முடியும். மனைவிக்கு நார்மல் இந்தியன் ஷிஃப்டாக இருக்கும், காலையில் ஆரம்பித்து நைட்டு முடியும். இவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகிறதுனால இவங்களுக்கு தாம்பத்திய உறவில் நாட்டமும் கம்மியாக இருக்கும். நேரமும் இல்லாமல் வேறு வேறு இடங்களில் வேலை செய்கிறதுனால, வேறு வேறு சூழல் இருக்கிறதுனால செக்ஸ் இல்லாமல் இருக்கும். டிங்ஸ்னு பேர். குழந்தை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பார்க்க முடியும் இவங்ககிட்ட. ஏன்னா இவங்க செக்ஸ் வாழ்க்கை ரொம்ப கம்மியாக இருக்கும். வேலை நிறைய நேரம், 18 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை இருக்கும். அவர் வர்ற நேரம் மனைவி வீட்டில் இருக்க மாட்டாங்க, மனைவி அவங்க ஆஃபீஸுக்கு போயிருப்பாங்க. தூங்கிட்டு இவர் குளிச்சு எழுந்திரிச்சு போயிடுவார், மறுபடியும் மனைவி வருவாங்க, இப்படி போயிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு குழந்தைகள் இருக்காது. இந்த டிங்ஸ் அண்ட் டின்ஸ் இதை ரிப்போர்ட் பண்ணி பெரிய அளவுக்கு இதை சரி செய்யணும் அப்படின்னு ஏராளமான இதற்கான பின்னணிகளை பற்றி நிறைய பேசியிருக்கோம். யாராவது ஒருத்தர் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிவுகள் எடுக்கணும். எப்படிப்பட்ட ரெண்டு பேருக்கும் சேர்ந்து வாழ்கிற மாதிரியான வேலைகளை தேர்ந்தெடுக்கணும். ரெண்டு பேருக்கும் இணக்கமான முறைகளை கையாளணும். ஷிஃப்ட் எப்படி இருந்தாலும் இவங்க குறிப்பிட்ட நேரம் சேர்ந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளணும். ஒருத்தர் வேலையை மட்டும் மாற்றிக்கிறதுனா மாற்றிக்கலாம், கன்வீனியண்ட்டாக ஒருத்தர் வேலையை மாற்றிக்கலாம். ரெண்டு பேரும் வேறு வேறு இடங்கள்ல இருக்காங்கன்னா ஒருத்தர் டிரான்ஸ்ஃபர் வாங்கிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும். நிறைய விஷயங்களை அவங்க கையில் எடுத்து பண்ண முடியும். அப்போது குழந்தை பேர், செக்ஸ் ரெண்டையும் சரியான நேரத்தில் ஆரம்பித்து சரியாக கொண்டு போகணும். பல நேரங்களில் இவங்க திருமண வயதையே தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 27 வயதில் திருமணம் பண்ணலாம் அப்படின்னா, இல்லை இன்னும் கொஞ்சம் கேரியர், அமெரிக்கா போயிட்டு வந்துடலாம், அடுத்த லெவல் ப்ரொமோஷன் வந்துடும், தள்ளி போடுவாங்க. இல்லை நான் ஒரு வீடு வாங்கிக்கிறேன், ஒரு கார் வாங்கிக்கிறேன், இந்த மாதிரி ஏதாவது தள்ளி போட்டு திருமண உறவுகள் நாட்கள் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வயசாயிடும். இது ஆண்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும், பெண்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். ஏன் அப்படின்னா, பெண்களுக்கு கருமுட்டைகள் உற்பத்தி ஆகிறது இல்லை. பிறவியிலேயே அவங்களுக்கு ஒரு 7 லட்சம் கருமுட்டைகள் அவங்க பெண் குழந்தை பிறக்கும்போது இருக்கும். ஒரு 13 வயது ஆகும்போது கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் 5 லட்சம் கருமுட்டைகள் இருக்கும். ஒவ்வொரு மாதமும் ஒரு கருமுட்டை வந்தாலும் 400-500 கருமுட்டைகள் காணாமல் போயிடும். அந்த பெண்ணுக்கு 27-28 வயசாகும்போது கருமுட்டைகள் குறைவாகத்தான் இருக்கும். இன்னும் இவங்க இந்த ப்ரொமோஷன் அது இதுன்னு காலத்தை தாழ்த்துனாங்கன்னா 40 வயது ஆகும்போது கிட்டத்தட்ட சில ஆயிரம் கருமுட்டைகள் தான் இருக்கும். அவையெல்லாம் வயதான கருமுட்டைகளாக இருக்கும், கருத்தரிக்கிற இயலாத கருமுட்டைகளாக இருக்கும். அப்போது குழந்தை இல்லை, கருமுட்டை தானம் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு அவங்க போக வேண்டியிருக்கும். ஆண்களுக்கும் இந்த பிரச்சனை உண்டு. வயதாகும்போது கருத்தரிக்கிற வாய்ப்பு குறையும். 26 வயதில் தான் ஆண்களுக்கு விந்தணுக்கள் அதிகபட்சமாக நன்றாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலே வயசாகும்போது அவனுடைய தரம் கொஞ்சம் கொஞ்சம் குறையுது. ஆனால் ரொம்ப வேகமாக குறையிறது இல்லை. பெண்களுக்கு ஒரு 50 வயது, 45லேருந்து 50லேருந்து மெனோபாஸ்ன்னு சொல்லக்கூடிய மாதவிலக்கு முடிவடையக்கூடிய தருணம் வந்துடும். ஆனால் ஆண்களுக்கு அப்படி வர்றதில்லை.
ஆண்களுக்கு வந்து இந்த குறையிறது வந்து மெதுவான குறைவாக இருக்கும். 70 வயது 80 வயதில் கருத்தரித்த குழந்தை பெற்ற உலக தலைவர்களே நிறைய இருக்காங்க. யாசர் அராஃபத் 74 வயதில் தான் அவருக்கு குழந்தை பெற்றுக்கிட்டாரு. அப்படி நிறைய உலக தலைவர்கள் இருக்காங்க. ரொம்ப லேட்டாக குழந்தை பெற்றவங்களாம் இருக்காங்க. அதனால் ஆண்களுக்கும் இது முக்கியம். காலத்தே திருமணம் செய்து கொண்டு பண்ணணும். சரியான வயது அப்போ எது? பெண்களுக்கெல்லாம் 20லேருந்து 25 வயதுக்குள்ளே திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தை பெற்றுக்கணும். அப்படி இல்லை படிக்கிறீங்க தள்ளி போகுதுன்னா 25லேருந்து 30க்குள்ளேயாவது திருமணம் செய்து கொண்டு 2 குழந்தை பெற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். அதனால் ரொம்ப தள்ளி போடுறது, டின்ஸு இது எல்லாத்தையுமே நாம் தவிர்க்க வேண்டும். அதனால் குழந்தையின்மை, பாலியல் பிரச்சனைகள், பல்வேறு சிக்கல்களை நம்மளால் தவிர்க்க முடியும். வணக்கம்.